ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நான் தான் வாங்க போகலாம் அனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கலையரசன் பிரியாலயா நடிப்பில் சிவராஜ் இயக்கியிருக்கிற ட்ரெண்டிங் இதுதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஒரு யங் கப்பிள் அவங்க பயங்கர ஃபேமஸாக இருக்காங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு அவங்க நிறையா அவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவ்வளோ சம்பாதிச்சு ஒரு பெரிய பீச்சில் பங்களா கட்டுற அளவுக்கு அவங்களுக்கு சம்பளம் வந்திருக்கு. இப்படி ஸ்மூத்தாக லைஃப் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போய்ட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவங்க சேனலை யாரோ முடைக்கிறாங்க. முடைக்கிற சொத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க தத்தளிக்கிறாங்க. இதுக்கு கடன் கொடுத்தவரை வீட்டுக்கு பிரச்சனை பண்ணுறான். இந்த மாதிரி டயத்தில் ஒரு ஃபோன் வருது. அவங்க சீக்கிரட்டாக டாஸ்க் பண்ண சொல்லுது. நம்ம ஸ்குட் கேம் மாதிரி இது பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடந்தது, அவங்க எப்படி இதை சமாளித்தாங்க, அவங்க பிரச்சனை தப்பிச்சாங்களா இல்லை மேலும் இன்னும் பிரச்சனை வந்ததா அப்படின்றத ஜஸ்ட் ஒரு 2-3 பேரை வச்சு ஒரு பங்களாவை வச்சு சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கார் இயக்குனர். கலையரசன் அவர் நிறைய கிராமத்துறவர்கள் பண்ணியிருந்தா கூட இந்த படத்தில் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் கொஞ்சம் சிட்டி ஆளாக பண்ணியிருக்காரு. அவர் தோற்ற இன்ச்சு அந்த தாடி இடி கொஞ்சம் அதை செட் ஆகாமல் இருந்தால் கூட அப்புறம் அவர் நடிப்பு, பாடி லாங்குவேஜ் சூப்பராக இருக்குது. போக அவர் ஒய்ஃப் மேலே கோவப்படுறது, சந்தேகப்படுறது, இவர் பண்ண தவறுகளை குற்றவுணர்ச்சின்னு எல்லா நடிப்பையும் நல்லா வெளிப்படுத்திருக்காரு. நல்ல ஸ்கோப்பில் இருக்கணும். இதேமாதிரி உங்களோட இன்னொரு நல்ல ஸ்கோர் பண்ணிக்கிறது பிரியாலயா. ஏன்னா 2 பேர் படத்தில் நடிக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் அவங்க போர் அடிச்சிடும். அது முடிஞ்சோடி எந்த விதமான போரும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளேவும் சரி இவங்க நடிப்பு நம்மளை உட்கார வைக்குது. பிரியாலியா அவங்க ஹஸ்பண்ட் பற்றி தெரிஞ்சுக்கும் போது அவங்க கவலைப்படுறது, அவங்க ப்ரீவியஸ் லைஃப் சொல்லாமல் மறைக்கிறதுன்னு இடங்கள் அவங்களும் நடிச்சிருக்காங்க. பட் 2 பேருமே இன்டர்வலுக்கு அப்புறம் சில காட்சிகள் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்குது. அது அந்த அப்படி பண்ணால் தான் அது இன்னும் கொஞ்சம் செட் ஆகும் டேரக்ட் நினச்சாரோ இல்லையோ அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். படத்தில் ப்ளஸ்ஸு ஒரு வீடு, 2-3 ஆர்டிஸ்ட்டு, அது மாதிரி கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஒரு ட்ரெண்டிங் ஆகணுன்றதுக்காக ரீல்ஸில் நம்ம பாலத்தில் குதிக்கிறது, பைக் ரேஸ் பண்ணுறது, ட்ரெயினில் ஓடி போய் ஏறது நிறையா பண்ணுறாங்க. ஸோ பிரபலமாகணும் அப்படின்ற ஒரு வெறியில் என்னென்னமோ பண்ணுறாங்க. செலிப்ரிட்டி ஆகணும்னு நிறைய பேர் இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் கூட நிறைய பேர் பிரபலமாகி செலிப்ரிட்டியாகவும் இருக்காங்க. பட் இதுக்காக அவங்க கொடுக்குற வேலை தான் ப்ரைவசி ஃபஸ்ட்டு. 2வது தன் உண்மையான உணர்வுகளை மாற்றி நடிக்க போய் அவங்க அந்த கேரக்டராகவே மாறிடுறாங்கன்னு ரொம்ப அழகாக சொல்லுது. ஏன்னா இந்த படத்தில் இந்த கப்பிள் அவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க. டிஜிட்டல் லைஃப்பில் அவங்க பெஸ்ட்டு கப்பிள் அளவுக்கு நல்லா அந்யோன்யமாக இருக்காங்க. பட் ஒரு பிரச்சனை வருது, ஒரு டாஸ்க் வரும்பொழுது 2 பேருக்குள்ளே மறைக்கிற சீக்கிரசி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும்போது நமக்கு பக்குன்னு இருக்குது. அதுவும் இந்த படத்தில் கொஞ்சம் சுவாரஸ்யம் குறையும் பொழுது பிரேம்குமாரை வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சு அவர் ஒரு டாஸ்க் பண்ண விட்டு மேலும் சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்காங்க. லவ்ன்றது 2 பேரும் ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை, தெரிஞ்சுக்காமல் இருக்குன்ற மாதிரி ஒரு டைலாக்ஸ் மூலமாக நம்மளை இயக்குனர் கவர்றாரு. அதுமாதிரி இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இது மாதிரி நடக்குது அப்படின்றது நமக்கு இப்போ கரண்டாக ட்ரெண்டிங்காக இருக்கனால படத்தோட நம்ம உடனே ஒப்பிட்டு பார்க்க முடியுது. மைனஸ்னு பார்த்தா கொஞ்சம் அப்நார்மலான சீன்ஸு. திடீர்னு யூடியூப்பில் சம்பாதிக்கிறது எதுக்கும் பீச்சு போங்கனாலும் அது இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காரு. எந்த பேங்க்குமே லோன் கொடுத்தா என்ன சம்பாதிச்சு எத்தனை வருஷம் இருக்குது நிறையா இருக்கணும்னு பார்ப்பாங்க. பட் பேங்க் லோன் இல்லாமல் ஏதோ பெசன் ரவி வராது. இவங்க லோன் கட்டலைன்னா உடனே அடிக்கிறது இது பண்ணுறதுலாம் அதெல்லாம் கொஞ்சம் காட்சியை மிகைப்படுத்துறது நமக்கு கொஞ்சம் செயற்கையாக படுறது, அப்படியே நம்ம இன்வால்மெண்ட்டை குறைக்குது. பிரியாலயா கலையரசன் இவங்க லவ் பெருசாக அந்யோன்யமாக காட்டாதனால இவங்க பிரியும் பொழுது நமக்கு அதோட ஈர்ப்பு பெருசாக கிடையாது. ஏன்னா இவங்க முதலே கப்பலில் வந்துடுறாங்க. அவருக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க, அவங்க இவருக்கு ஏதோ மறைச்சிருக்காங்கன்றது ஒவ்வொரு டாஸ்க் மூலமாக வெளிப்படுறது நமக்கு பயங்கரமாக இருந்தால் கூட அவங்க அந்யோன்யத்தை முன்னாடியே காட்டாதனால சில இடத்துல நமக்கு கொஞ்சம் செயற்கைத்தன்மை மேலப்படுது. பட் பிரேம்குமார் உள்ள புகுத்தி டாஸ்க் கொடுத்து அவரோட குழந்தை இந்த பிரச்சனையெல்லாம் இவங்க சொல்கிறதுலாம் நல்லா கொண்டு போயிருக்காங்க. இயக்குனர் நிறைய இடங்களில் செயற்கைத்தனம் கொஞ்சம் இப்படிலாம் இருக்குமான்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சாலும் படம் பார்க்கும் பொழுது அதை நம்ம மேலோட்டம் விடாமல் ஒரு இன்வால்மெண்ட் ஆகி ஒரு 2-3 பேர் வச்சு சில கேரக்டர்ஸை மட்டும் வச்சு அடுத்தடுத்து நடக்குதுன்றதை காமிக்க வச்சதில் ஜெயிச்சிருக்காரு. பட் ஸ்குட் கேம் நான் ஆல்ரெடி பார்த்ததுனால இந்த டாஸ்க்கு இதெல்லாம் அதோடு ரிலேட் பண்ணும்பொழுது கொஞ்சம் சுவாரஸ்யம் குறையுது. பட் ஒரு படம் பார்க்கும்போது எந்தவித கேள்வியும் இல்லாமல் 2.5 மணி நேரத்துக்கு நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக அந்த படத்தை பேருக்கு ஏற்ற மாதிரியே கொண்டு போயிருக்காரு. பாராட்டலாம், பார்க்கலாம். வாங்கலாம். பஞ்ச்லைன் ட்ரெண்டிங் இன்ஸ்டன்ட் 2.75 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.